நமச்சிவாயம். நத்தமேடு கன்னிமார் கோவில் பெரிய பூசாரி செங்கோட்டை ஒன்றுடைய மகன். இப்போ திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் இருக்கோம். இப்போ இந்த கோயிலில் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வர்ற மார்ச் மாதம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது பாலாலயத்துக்கு. அதிலேருந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு ஆயத்தமான வேலைகள் நடக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கோயிலினுடைய குடிப்பாட்டுக்காரர் எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் வந்து சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். கொஞ்சம் எல்லோரும் இந்த ஒத்துழைப்பு கொடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்கிறதுக்கு வேண்டிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. என்னம்மா கோபமா எங்களை பாரம்மா, சிம்மரதம் ஏறிடம்மா, இந்த முன்னாலே வந்து நடமாடிடம்மா. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு, அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு, அந்த வானச்செவப்புல கண்ணம் பாரு. அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்கிறம்மா, அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபம், அவ சங்கு கழுத்துதான் பவளமாகும். எங்க அம்மா எழுந்துட்டா குலவைய போடு, பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. என்னவா இருக்கீங்க மேம்? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபுங்களா? இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷம் வரீங்க? நாங்கள் 25 வருஷமாக பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணுறீங்களா? நான் வந்து 25 வருஷமாக ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி வந்து. அதுக்கு முன்னால் எங்கள் மாமியார் அப்படியே ஒரு 750 1000 வருஷம் பக்கமாக எங்கள் பரம்பரையில் பூஜை பண்ணுறோம். ஓகேங்க மேம், சிறப்புங்க. இப்போ இந்த சாமிக்கு என்னென்ன படைப்பாங்க? இங்கே என்ன ஸ்பெஷலுங்க? பச்சை மாவு நாட்டு சர்க்கரை போட்டு லட்டு மாதிரி உருண்டை விட்டுறது, அப்புறம் சர்க்கரை பொங்கல். சரி சரிங்க. அது வந்து எப்பவுமே ஸ்பெஷலுங்க? ஆமாம், அந்த பச்சை மாவு ரொம்ப ஃபேமஸ். சரி சரிங்க. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போலாம் என்ன சிறப்பு? பொங்கல் எந்த மாதம்? பொங்கல் வந்து சிவன்ராத்திரி அன்னைக்கு சாட்டுவாங்க. 17ஆவது நாள் பண்டிகை. என்ன மாதங்க? மாசி மாதம். மாசி சிவன்ராத்திரிக்கு நோம்பி சாட்டுவாங்க. பொங்கலுங்களா? ஆமாம், 18 நாள் பொங்கல். இதோட வரலாறு சொல்லுங்கள். வரலாறுன்னு பார்த்தாக்குனா கோடந்தூர்லேருந்து இங்கே நாங்கள் பிழைக்கிறக்காக வந்தது. வந்து சாமி கும்பிட்டு அந்த பேழையில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. பேழையில் வச்சு சாமியை எடுத்துகிட்டு வந்து குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு இங்கே வச்சுட்டு ஆற்றுக்கு குளிக்க போனாங்க. வந்து எடுக்கும்போது சாமி எடுக்க முடியல. அது எப்போ நடந்துச்சுங்க? அதெல்லாம் எப்படியும் ஒரு 1000 வருஷம் இருக்கும். அப்புறம் வந்து சாமி எடுத்து பார்த்துருக்காங்க, எடுக்க வரல. அப்புறம் கேட்டதுக்கு உங்கள் பரம்பரையில் மணியங்குடத்துக்காரங்க வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மூதாதையர் எல்லாருமே வந்து இதில் பூஜை பண்ணி நாங்கள் இப்போ ஒரு 1000 வருஷம் இருக்கோம்.
இப்போ இந்த தலைமுறையில் நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். சிறப்புங்க. இந்த 18 நாள் பண்டிகையில் பார்த்தாங்கன்னா மகாமுனி வேலும் கருப்பண்ணசாமி வேல் 2 இருக்குது. ஒரு வேல் ஒன்று 90 கிலோ, ஒன்று 80 கிலோ. 18 நாள் விரதம் இருந்து அந்த வேல் வந்து அங்கே ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஆற்றுக்கு என்ன நீங்கள் அப்படியே நில்லுங்க, சேர்ந்து நில்லுங்க. கருப்பண்ணசாமி வேலும் ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. 18 நாள் விரதம் இருந்து விரதம் இருக்கிறது எப்படின்னாங்கன்னா, காப்பு கட்டுறவங்க வந்து 18 நாள் கோயிலே தங்கிக்கணும், வீட்டுக்கு போகக்கூடாது. எங்கேயும் நல்லது கெட்டது எதுக்குமே கோயில் வாசல் தாண்டி போகக்கூடாது. 18 நாள் விரதம் இருந்து 17ஆவது நாள் ராத்திரி அங்கே கொண்டு போய் பூஜை பண்ணுவாங்க. ஆற்றுக்கிட்டு பூஜை பண்ணிவிட்டு எலுமிச்சையெல்லாம் ஐயர் வீடு வந்து கன்னிமார் கோயில் வந்து குலதெய்வம் அவங்களுக்கு. அதனால் பூஜை எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. சரி சரிங்க. நாங்கள் பண்ணுறதில்ல. அவங்க வர அன்னைக்கு மட்டும் அவங்க பண்ணுவாங்க. திருநள்ளாறு ஐயர், காஞ்சி கோயில் ஐயர், முத்தூர், எல்லா பக்கம் பேரூர் ஐயர் அவங்களாம் வந்து அவங்க பூஜை பண்ணுவாங்க. எல்லாரும் அவங்க பூஜை பண்ணிடுவாங்க. திருச்செங்கோட்டிலேருந்து வரேங்க. நாங்கள் திருச்செங்கோட்டு அதனாஸ்வரர் கோயிலில் வீட்டுக்காரர் பூஜை பண்ணுறாருங்க. இங்கே என் ஃப்ரெண்டு இருக்கிறதுனால கோவில் வந்து கன்னிமார் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள் கேள்விப்பட்டேங்க. இங்கே வந்து தரிசனம் பண்ணலான்னு வந்தேன். பாப்பா கல்யாணம் ஆகணும், கல்யாணம் வர வேணும்னு, குழந்த வர வேணும்னு ரொம்ப சொன்னாங்க இங்கே. அதனால் வந்து சாமி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நல்லா திருப்தியாக இருந்ததுங்க. பூஜையெல்லாம் ஹோமெல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி நல்லா ஸ்ரத்தையாக பண்ணுச்சு. வந்து தரிசனம் பண்ணோம், ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. அதனால் இனிமேல் வரத்துக்கு ரொம்ப அவலாக இருக்குங்க. வரணுன்ட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்குங்க. காவேரி கரை பக்கத்தில் அம்மன் இருக்கிறதுனால சப்தகன்னியும் ரொம்ப இதுங்க, சக்தி வாய்ந்த அம்மன். தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப மனசுள்ள கவலையெல்லாம் போய் நல்லா திருப்தியாக இருந்ததுங்க. தரிசனம் நல்லா கிடைச்சதுங்க. ஓம் சிவகுருவே நமக, கணபதியே நமக, சப்த கன்யா தேவியே நமக, யாதேவி சர்வபூதேஷு சாந்தரூபணே சம்சிதா நமஸ்தசே 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 நமோ நமக. ஓம் சிவகுருவே நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் சப்த கன்யா தேவியே நமக, யாதேவி சர்வபூதேஷு சாந்தரூபண சம்சிதா நமஸ்தசே 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 நமோ நமக. என் பேர் தனகுமாருங்க. நான் அந்த கோயிலோட நிர்வாகி இருக்கிறேங்க. நன்றி, வணக்கம். ஆரோ பண்ணிட்டு இருக்கிறீங்களா? பண்ணிட்டு. உங்கள் பேர் அங்கே மைக் பேசுங்க. அதெல்லாம் கூட இதெல்லாம் இதில் போடு. அம்மா சொன்ன ஸ்கூல்ல எல்லாம் காமிக்க மாட்டாங்க, ஜாலியா. பேர் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். அங்க ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் மட்டும் சொல்லிடுங்க. நீ சொல்லு, நான் தான் கோயில் பெரிய பூசாரின்னு சொல்லு. ஹாய் தம்பி உன் பேர் ஹாய் சொல்லு. பாய் சொல்லு. ஹாய் மட்டும் சொல்லிடுங்க. இந்த ஆத்தோரம் மித்தோரம் எல்லாத்தையும் கவர் பண்ணி போட சொல்லு. சரி வித்யா, நல்லா டிஸ்டர்ப் பண்ணுவோம். நான் பார்த்தாச்சு. அவரு காலையில் வேலை இந்த சப்த கன்னிகா வந்துக்கு எங்கள் குலதெய்வம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இங்கே வந்துட்டு இருக்கோம். ஏதோ அம்பாவோட அனுகிரகத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம். சொல்லமா? என் பேர் மீனாட்சி. நானும் பெங்களூர்லேருந்து தான் வரேன். அப்பா சொன்ன மாதிரி இது எங்கள் குலதெய்வம். வருஷம் வந்து கும்பிடுவோம். வருஷம் ஆடி மாதம் வந்து பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து இங்கே பூஜை பண்ணி அம்பாளுக்கு சிறப்பாக அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கோம். My name is Pranika. I do many homework and lot of stories. In this temple I had lot of friends and I had lot of fun. வணக்கம், என் பேர் யஷ்வந்த். நான் பேரூர்லேருந்து வரேன். பேரூர் பட்டீஸ்வரர் டெம்பிள் இருக்கிறதுலே மிக பழமையான கோயில். அந்த கோயிலில் பூஜை பண்ணுற வரோம். வருஷம் ஆடி மாதம் வந்து இந்த கோயிலில் லட்சார்ச்சனை, கன்னிமார் கோயில் ஈரோடு முத்தூர் பக்கத்தில் இருக்கும். வருஷம் வந்து பூஜை பண்ணி லட்சார்ச்சனை ஏதோ ஒரு அபிஷேக பூஜை மட்டும் பண்ணி எல்லோரும் பங்காளி எல்லாம் சேர்ந்து வந்து பண்ணுவோங்க. மூர்த்தி குருக்கள் கேரளா பாலக்காட்டில் வந்திருக்கோம். கிளாம்பாடி அக்ரஹாரத்தில் கிராமத்தில் வந்து இந்த கன்னிமார் கோயிலில் வந்து உங்களோட குலதெய்வம். நாங்கள் வருஷம் ஆடி மாதம் வந்து சிறப்பு பூஜை பண்ணுறோம். அதுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். சிறப்பாக பூஜை முடிஞ்சு கிளம்புறோம். கன்னிமார்கள் வந்து சப்த கன்னிகங்க பேர் இருக்குது. சப்தம்னா 7 விதமான அம்பாள் இது வந்து இந்த கோவிலில் வந்து குடியிருக்காங்க. அதனால் பட்டாதிகா அப்படிங்கிற கன்னிகா ஃபஸ்ட்டு வந்து பட்டாதிகாது பிரதமம், துதியம் தேவ கன்னிகா, திருதீயம் பத்ம கன்யாந்து, சதுர்த்தம் சிந்து கன்யகா, அகஜா பஞ்சமி செய்வ வனகன்யாரு சஷ்டகம், சப்தமம் சுமதி கன்யா, இத்தேத சப்தகன்யா அப்படிங்கிற பேர் சப்த கன்னிகா சுவாமி வச்சு பூஜை பண்ணுறோம். இந்த விசேஷ பூஜைக்கு எல்லாம் நாங்கள் வந்து கலந்துட்டுருக்கோம். நன்றி.
வாசுதேவனுங்க. இந்த கோயில் எங்களுக்கு குலதெய்வமாகுது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிளாம்பாடி கிராமம், வட்டக்கல் வலசு, நத்தம்பேடு அங்கே இருக்குங்க இந்த கோயில். இது 7 கன்னிமார், சப்த கன்னிமாரும்பாங்க. இன்றைக்கி ஆடி மாதம் வந்து சிவாச்சாரியார்களாக வந்து விசேஷமான பூஜை நடத்தி மிக பிரம்மாண்டமாக ஒரு விழா எடுப்பாங்க. அந்த விழாவில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். இந்த விழா ரொம்ப பிரசித்தி பெற்ற விழா இந்த கோயிலில். இந்த கோயில் பண்டிகைங்கிறது மாசி மாதம் வருங்க. இன்றைக்கி நடந்த பண்டிகையில் வந்து அடுத்த கும்பாபிஷேகத்துக்கான தேதி குறிக்கிறதுக்காக பாலாலய டேட் குறிக்கப்பட்டது. இந்த கோயில் வந்து நல்லா கிட்டத்தட்ட 3000 குடும்பங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறது. அனைத்து சமுதாயத்துக்கும் இந்த கோயில் குலதெய்வமாக இருக்கிறது. நன்றி. அதாவது இந்த கன்னிமார் கோவில் அப்படிங்கிறது கிளாம்பாடி கிராமம், நஞ்சை கிளாம்பாடி, நத்தமேடு, வட்டக்குள் வலசுக்கு கிழக்கு திசையில் காவிரி கரையோரம், தென்மடல் காவேரி ஓரத்தில் அமைஞ்ச ஒரு கோவிலுங்க. இதில் வந்து அன்னமார் சாமி, சின்னண்ண பெரியண்ண சாமி, மகாமணி கருப்பனார், கன்னிமார், சாம்பவ சாமி எல்லாமே அமைஞ்ச உள்ளே இருக்குங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இது ரொம்ப பழமையான கோயிலுங்க. இதில் வந்து அதாவது எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, வாய் வழி சொல்லலை நாங்கள் கேள்விப்பட்டது. நானும் ஒரு அர்ச்சகராக தான் இருக்கிறேன் இந்த கோயிலில். பச்சை தண்ணியில் விளக்கு எரிஞ்சதாக ஒரு ஐதீகம் இதில் இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க. இப்போவும் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 குடும்பத்துக்கு குலதெய்வமாக விளங்கிட்டு வருதுங்க. நல்ல ஒரு சிறப்பான கோயில். நாங்கள் இது எல்லாமே ஒரு கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அர்ச்சகர்களுக்கும் இது குலதெய்வமாக இருக்குங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு மீட்டிங் போட்டுங்க. அதில் பேசி இந்த தேதியில் நம்ம கும்பாபிஷேகம் செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு சிறப்பு பூஜையெல்லாம் செஞ்சுருக்காங்க. வணக்கம், நன்றிங்க. எனக்கு விவரம் தெரியும். அங்கேருந்து வந்துட்டு போயிட்டுருக்கேன். என்னுடைய மூதாதையர்களிருந்து பூர்வீகம் எங்கள் தகப்பனார் முத்தூர், வெள்ளக்கோயில் முத்தூர். அங்கேருந்து அப்போ இருந்து இது வரைக்கும் வந்துட்டுருக்கோம். கரெக்டாக வருஷத்தில் எப்படியும் ஒரு நடை உண்டு குறைஞ்சது. இது போக வீட்டில் கல்யாணம், கார்த்திகை, நல்லது பொல்லாது எது நடந்ததுனாலும் ஒரு நடை அம்மாவை வந்து பார்த்துட்டு போவோம். ஃபோக்கஸ் பண்ணி யார் பேசுகிறாங்க சார்? வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். இது நம்ம குலதெய்வம் கோயிலுங்க, கன்னிமாரம்மன் கோயிலுங்க. எங்கள் குடும்ப எல்லாத்துக்கும் எங்களுக்கு குலதெய்வங்க. வருஷம் ஒருக்கா ஆடி மாதம் வந்து நாங்கள் விசேஷம் பண்ணுவோங்க. வேறு சிறப்பு என்னென்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்கே வந்து வேண்டுதுன்னா குழந்தை பிறக்குதுங்க. எல்லா நோய் நிவர்த்தி இது எல்லாமே நடக்குதுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. ஆதி கன்னியாயிங்கிறது நம்ம குலதெய்வம் தாங்க. இங்கேருந்து புடிமணி எடுத்துகிட்டு போய் தான் நிறையா பக்கம் கோயில் வச்சுருக்குறாங்க, குலதெய்வமாக கும்பிடுறாங்க. ஆனால் ஆதி கன்னியாயிங்கிறது நம்ம குலதெய்வம் தாங்க. காவிரி தாய் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் கரூர்லேருந்து வரேங்க. கரூர் வெங்கமேட்லேருந்து வரேங்க. உங்கள் பேர்? வாட் இஸ் யுவர் நேம்? சுதீப். வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் சுதீப். நீ சொல்லு. ஆமா, நாங்கள் ஈரோடுங்க, பரமசிவங்க. நட்சத்திரா, தீபா, ஹேமமாலினி, தார்னி. நான் கனகராஜுங்க. ரொம்ப குடும்பத் தலைவர். எனக்கு 66 வயசு ஆகுது. எல்லாத்தையும் நாங்கள் அண்ணந்தை 3 பேர் வருஷம் இங்கே வந்து அரசை போட்டு நல்லா சந்தோஷமாக குடும்பத்தோடு போகிறோம். ஆயுசுக்கு நாங்கள் வந்து குடும்பத்தோடு தான் வருவோம். வந்து கன்னிமாரி தெய்வம் வந்து நல்ல குலதெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம் எங்களுக்கு.
ஹலோ ஜானகிங்க என் பேர் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வங்க இது எனக்கு ரொம்ப சக்தியாக இருக்குது நான் அதனால் வருஷம் தவறாமல் வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. பேர் சொல்லு பேர் சொல்லு சொல்லு இந்தாங்க யார் பேசுறீங்க? சொல்லு அடுத்தது என்னது என்னென்ப சொல்லு. எண்ணின் பேர் ஏனி எழுத்தின் பேர் இவ்விரண்டோ கண்ணின் பேர் வாழும் இருக்கு. வணக்கம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகமுனனுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதளம்போர் மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்குமத்தோயமுன்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்ற மிளத்துணையே ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை வாசாங்கசம் கரும்பங்கையும் சேர்த்தாளை முக்கனை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. வாழ்க வளமுடன். சொல்லு